நீங்க ஒரு பிகினர் ஃப்ரெண்ட் 10 எல்பிக்கு மேல ஜாப் வேணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு இந்த 5 ட்ரெண்டிங்கான பேக்கேஜஸ் ரொம்பவும் முக்கியம். அதுல இருந்து கடைசி ஒன் என்னோட கரியரே காப்பாத்துச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்வியஸ்லி ரியாக்ட். என்னதான் ஆங்குலர் வியூன்னு ஜோக் காட்டினாலும் ரியாக்டோட காம்பனன்ட் ஆர்கிடெக்சர் நின்று பேசுது. செகண்ட் ஒன் டெய்லிங் சேசஸ். இவனுக்கு 100 லைன் கோல்லாம் தேவையில்லை, ஒரே லைன் ஸ்டைலிஷ் க்ளோஸ். இவனை ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்டார்ட் அப்ஸ் ரொம்ப யூஸ் பண்றாங்க. தேர்ட் ஒன் ஜஸ்ட் கரடி பொம்மையை பார்த்து இவன் வெயிட்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. இவன் ஒரு லைட் வெயிட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் டூல். ரிடெக்ஸ்க்கு பதிலாக இதை ரீப்ளேஸ்மெண்ட்டாக நிறைய கம்பெனி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோர்த் ஒன் ரியாக்ட் கொரியா ஆர் எஸ்டபிள்யூ சர்வர் சைட் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். அதாவது ஃபெச்சிங் ரிலேட்டடான ஆப்ரேஷன் ஆப்டிமேஷன் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்டுக்கு இவன் கிங்கு. கடைசியாக தான் வந்து சேர்ந்தார் விநாயக்குங்கிற மாதிரி நெக்ஸ்ட்.js. இது ஒரு ஃப்ரேம் ஒர்க். தலைவன் கிட்ட இல்லாத வித்தையே இல்லைன்னு சொல்லலாம். ஃபுல் ஸ்டாக்காக சப்போர்ட் பண்ணுவான். எஸ்எஸ்ஆர் சிஎஸ்ஆர் எஸ்எஸ்ஜின்னு எல்லாத்துக்கும் ஒத்தாசையாக இருப்பான். அப்புறம் ஒரு விஷயம், சொன்ன பேக்கேஜஸை குருட்டு மனப்பாடம் பண்ணாமல் ஏன் எதுக்குன்னு கொஸ்டின் கேட்டு லாஜிக்காக படிக்கிறது ரொம்பவும் முக்கியம். உங்களுக்கு ஏதாச்சும் பேக்கேஜஸ் பற்றி டீட்டெயில்டு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே அந்த ஃபாலோ No sudu, no sornai.